தீபகண்ணா என்ன ஒண்ணு எப்படி சொல்லிட்டாங்க சசியண்ணா குபீர் நாடி போட்டுருவாங்க பார்த்தா இருக்கும். ஆஃபர் ஓவர் தான் கேள்விப்பட்டிருக்கோம். சச்சி நேரா விட்டுருந்தா பவுலர் கான்ஃபிடென்ட் ஆயிருவாங்க. பவுலர் கான்ஃபிடென்ட் ஆயிருவாங்க. நான் போனாலும் சரி கூட நேரா புடி போன் கை அப்படி தான விட்டுறாச்சா. அசி சிங்கிள் கே ஆடி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சிங்கிள் ஆடு போறோம். போக சைடா பிள்ளைங்களுக்கு கைக்கு மட்டும் மாத்திட்டு போ. என்ன கழிச்சு நமக்கு மூக்கு கொண்டு கால் நோண்டது. மூக்கு நோண்டது கால் நோண்ட. ஏய் கொண்டு தான் வந்திருக்கீங்க. சச்சி அடிச்சு பாத்துருந்தீங்கன்னா போயிருக்கும். அவர்தான் சிங்கிள் போறியா ஃபுல் டாஸ். அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்க கூடாது. நம்மளே இதுதான் பண்ண ஒட்டை படத்துல வெளிபால் டாடே. தினேஷ் நான் ஏறி பிடிச்சத பார்த்துட்டு அப்படியே மாதிரி பிடிக்கிறேன். எல்லா பாலும் விட்டுட்டு இருந்தேன். நீ இப்படி தட்டி விட்டதான் தப்பு. அது அப்படியே வெளியே அடிச்சு அடிக்குதான் மைண்ட் செட்டு. கரெக்ட் டைம்ல ஒரு சிங்கிள் நிக்குதா. நான் பார்த்த மாதிரியே இருந்தது. நான் இந்த மாதிரி ஒரு பால் கூட இல்லை. இல்லை இப்போதான் தினேஷ் கரெக்டான கீப்பிங் ஞாபகம் வந்துச்சு எங்களுக்கு. இது முன்னாடி வரைக்கும் நானே தான் நின்று மாதிரி இருந்திருக்கேன் எல்லாருக்கும். சரிண்ணா போண்ணா கேமரா லைட்டு தள்ளிச்சுக்கோங்க. என் கால பாரு. சாலினி அஜித் குமார் தெரியும். சாலினி தினேஷ் குமார் தெரியுமா? சாலினி கவின் ராஜ் தெரியுமா? ரெண்டு பேருக்கு ஒரே பேரடா. ரெண்டு பேர்த்தோட ஆளு பேரும் ஒரே ஆளுன்னு நினைச்சுக்காங்க. கொஞ்ச நேரத்துல பிரியா பண்ணி விட்டுருப்பாங்க. எல்லாமே குடும்பமே ஆரம்பிச்சு அதுக்குள்ள கஷ்டப்படு. வேற எடுத்துறீங்க அடி விழுவுறதுக்கு வருது. அங்கிருந்து பால் தேடிட்டு வருது. அங்க நிக்கிறதா இங்க நின்னீங்கன்னா கூட பரவாயில்ல. ஏன்னா இங்க புட்டு பிடிக்காம இங்க வந்துருச்சு, கிட்ட வந்துருச்சு. அப்புறம் தான் கீழே இறக்கிருச்சு பால். அப்படியே படத்துல அடிச்சு ஒரு எத்துட்டு கொட்டை ரெண்டு வாய் ஆயா போய் அடிச்சிடாத. அப்புறமே இதுல மாதிரி சிக்கன் போயா எல்லாம் வண்டி தூக்கி ஓடணும். அப்புறம் முன்னாடி ஸ்கூட்டி மாடி அஜித்தா எங்க ஆயா ஞாபகம் இருக்கா? விளையாட்டுல அவனுக்கு தெரியும். அஜித்தே அஜித்தே உங்க காட்டுல விளையாடும்போது உங்க ஆயா மேல பால் அடிச்சு விட்ட ஞாபகம் இருக்கா? டேய் அந்த மரத்தடியில் விளையாடும்போது வெள்ளை வீட்டு பக்கத்துல அப்ப போய் நீ தானே பால் எடுத்துட்டு வந்த. அந்த ஆயா திட்டுது. ஒரு குத்தி உருண்டு வந்து குப்பு அடிச்சு ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல விளையாடும்போது கௌதம் இருப்பான்ல வீட்டு தாமரை அடிச்சு ஹைட்டா போயிடுச்சு. அந்த ஆயா பாட்டு நடந்து வந்துச்சு. மண்டையில திடீர்னு அடிச்சு ஒரே இதுல போடுறா. ஆயா திட்டு போய் எடுத்துட்டு வரீங்களா? போய் எடுத்துட்டு வாங்க போங்க. சரி போச்சையா ஏசில போயிட்டு வா. புதுசு நீங்க எல்லாம் பழசு தானே விளையாண்டு தானே இருக்கீங்க. இல்ல நீ பழசு. நான் பால் எடுக்க முடியாது. அப்படி சொல்லிக்கோ. ஆனா நீ புதுசு பழசு சொன்ன. போயிடுச்சு ஆயா போயிடுச்சு. லீவ் இட். ஓகே சாபம் மண்ணை தூவி விடுது. ஏடுபட்ட
அட்ரா வெளியடா தீபக். ஏய் என் வண்டி சேவை வேற வண்டி தான் வச்சுக்கிறான். வண்டி சைடு வாங்கலாம் வந்திருக்கோம். பேட்டு நாங்க பாத்தே இல்லையா என்ன பாத்தீங்க? இல்ல எனக்கு புரியல. உன்னதான் பாக்குறேன். எதை பாத்தீங்க? ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்தான். எங்கடா பாத்துட்டு எட்டி பாக்குறேன். அப்பதான் கூட்டு காமிச்சாங்க பாருங்க. அது சசினுச்சு. சசின்னு உன்னை அலர்ட் பண்ணேன். சசி ஒரு பால் பிடிச்சிட்டு வந்து 48 பால் வெளியே உட்காந்து ஸ்லாட்ல வந்தா இன்னும் அடிங்க வேற பிடிப்பாங்கல்ல. அவங்களோட சேர்த்து 10 ஓவரா? நேராவே அடி தம்பி 2 சிக்ஸ். யாருக்கு எங்க கண்டா விடுது பாலு. அவர் 28.7 போட்டுறாரா இல்ல நம்ம சூப்பர் ராஜா அப்படியே சொன்னா. பேட் அது போவாது யாருக்கு. லைனை மிதிச்சிட்டான். பேட் பண்ணு. ஏண்டா அதெல்லாம் வெச்சி ஏண்டா ஏய் வேற படம் சீரியஸா போயிருக்கு பாரு. இந்த பேட் என்னடா இது? அப்பவே சொன்னா அது போறடா. புரியல, சின்ன பசங்க போட்டு திருப்பி அங்க அடிக்க தெரியுது இல்ல. ஏய் இல்ல அடிப்பா அந்த பிஎம் மரத்துக்கு வாய்க்கு. நான் ஜெயிச்சல அடுத்து நீ போற. நான் கூட பரவாயில்ல. ஆடுடா ஆடுறீங்க ஆடுங்க. நான் போறேன். மேட்ச் மதியானம் மேட்ச் வேற போறோம். அப்புறம் என்ன? கண்டிப்பா. இங்க சரியில்லை கூட பிரச்சனை இல்லை. அங்க போய் என் நண்பர் தினேஷ்காக நான் இந்த இதை எடுத்துக்கிறேன். வச்சு நான் பேட்டிங் பண்றேன். ஆனா நீ தான் ஓவர் போடணும். பேபி கவின் இல்லாம போயிட்டானே. செஞ்சிருக்கது. அவ்வளோ நேரம் பாலை விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? கேட்ச் பாலுக்கு எஃபோர்ட்டே போட மாட்டாங்க. அவன் தான் முதல்ல சொன்னானே போவாது. தீபக்கு 12 மணிக்கு மேல விளையாடு. பிஎம். ஓ அதுக்குள்ள அங்க வந்துருமா? அடிச்சா வெளியில போறோம். சொன்னாரு காமெடி சாவடிச்சிரல ஏதோ ஒன்னு பேசி ரெஸ்பான்ஸ் எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்க சொல்றாரு. சிரிச்சிட்டே இருக்குது அதே சிரிச்சிட்டே முதல்ல சொல்லி இருந்தீனா திரும்பி இருப்பல. கேம பாருங்க. யோசிச்சு சிரிக்கிறீங்க. அது புரியுறீங்கன்னு புரிஞ்சுக்கும். கேவ பாருங்கன்னா நான் இது மெகன்ஜில் பார்க்க சொல்றேன் நினைச்சேன். அங்க இருக்கு பெருமை சொல்றேன். ஏய் கவினே யாருமே அப்ரிஷியேட் பண்ணல. ஆனந்தன் ஃபோன் பண்ணி ஏய் நீ நாலு டாப்பியும் 2 பேர் தொடர்ந்து பாரு இதை எடுத்துக்கிட்டு சிங்கிள் கூட ரொட்டேட் பண்ண கவினே. ஏன்டா என்ன இப்படி தானே பேட்டிங் தரல. நான் டிராக்டர் உனக்கு வாடகை கொடுக்குறே இல்லையா? நான் எடுத்துக்கடா. முன்னாள் முடி வந்து ஒரு நேரம் நிறைய ஒரு இது இழுத்துட்டு ஐயா அது கவினே கீப்பர் கவினே அம்பேர் பாங்க அடிச்சாரு. அம்பையர் கோலி அந்த 13 தான வந்திருக்கு. ஏய் இவரோ 13. நான் அவர் கிட்ட பேரு நீ ஆடுங்க. வேற ஆட்டா அடுத்து போறத கட்டா இல்ல ஜி கடைசி மேட்ச் இப்படி தான் போன வாட்டி கொஞ்சம் நான் முதல்ல சொன்னேன். வீடியோ போகுது. கரெக்ட்டா ஆடுங்க. பக்கத்துல பாக்குறேன். அதே ஆர்டர் கம்முன்னு இறங்கி போக வேண்டியது. வீடியோ பாத்து வீடியோ என்ன தெரியும் மாட்டேன். காலமல போயிட்டு வந்து ஆட போய் இந்த சூர்யால முதல்ல தெரியும். 2 ஓவர் தான் முடிஞ்சிருக்கு. அவ்வளவு யார் ஸ்பீட் எப்படி 20-25 தினேஷ் அவ்வளவு அங்க இருங்க. செவன் கிட்ட ஒரு வாரம் ஆயிட்டு வந்து ஏய் தினேஷ் அவங்க டீமா? ஏய் டூ மெத்தட் வரமா. ஏய் சுத்ரா நீ டி-ஷர்ட் போட்டுருக்கான். ஏய் இவன் தான் வாங்கி கொடுத்தான். காசு கொடுத்தான் வாங்கி கொடுத்தான். இல்ல இவன் டீ-ஷர்ட்டா தான் இருக்கும். 10 ரூபாய் போயிரல. ஏபில அடிச்சுக்கிறான். இவன் வாங்கி கொடுத்தான். தலையில பாக்க ஓடு 12 ஃபீல்ட் டிரைவர்ல போ வாடா டேய் ஓடியா ஸ்பீடா ஓடு ஓடுறோம். மகந்தே நீ ஓடுற ரன்னிங்கே சரியில்லை மகந்தே. ஏய் ஜோக் என்ன வச்சிருக்க? ஏ கொட்டாய் கிட்ட வச்சிருக்க. எடுத்து வச்சு போய்டா. கர்ம முடிச்சவனே. எவன சாபங்கன விடுவீங்க? எத்தனை மணிக்கு மேட்ச் போல நீ தான் போ. மதியானம் 1 மணி போறது 2 மணி ஆயிரும்.
இந்த வாரம் யாரு புதிய சிறகு யாரா இருந்தாலும் புதுசா புதிய சிறகு நீங்க தானே புதிய சரக்கா சரக்கு சிறகுடா சிறகுகளா சிறகடி போனாங்க. புதிய சிறகு தான் 28 அது என்னடா தினேஷ் 28 புள்ளிகள் யார் சரி சுட்டு போயிட்டு யார் போட்டிருக்கிறா? இந்த காரு அவன் போட்டிருக்கான். அப்புறமேட்டு வந்து எதுவுமே கேட்கல நானே எதுவும் அப்புறமேட்டு வந்து இல்ல அஜித் கார் சரி சொல்லிட்டாங்களாமா அதை எடுக்க போயிருக்காங்க. சரி சரி நான் பார்த்தா கார் எடுக்கலையே எந்த ஆளோட பர்த்டே கார் எடுக்கலையே இந்த கார் சரி சொல்ல போறானுங்க அப்படின்னு நினைச்சேன். சரி சொல்ல கார் சரி சொல்ல காருதே அப்படியே கூப்பிடு போறேன். எங்க ராஜா இந்த போல அடிக்கலன்னு சந்தோஷப்பட்டுங்க. கையில தான் போயிருக்கும். இந்த பாட்டுல சுத்தர வெளியே போகுது. நாட்டா பாட்டு தினேஷ் கை காட்டிடு வேற விராட் பண்றாங்க. கை எப்படி காட்டினா பாச சொல்லுங்க பாச. சரி எவ்வளோ தரணும்? 2 ரூபாயா? வாங்கிக்க சொல்கிறேன். இதெல்லாம் அம்மாட்ட கொடுங்க. நான் கூப்பிட்றேன். நீங்கள் சங்கீதி வருவேன். சரி பாசே அது மில்லு இருக்குல்ல அவங்க போவே இல்லை. நீ உடைய விடுப்பிட்ட சரி அப்பாட்ட சொல்லுங்க 2 ரூபா தரணும். தாண்டா ஆடுறேன் நீ கேளுங்க. நான் உருட்டா அவர் சொன்னா புரியாதுங்க. நீங்க சொல்லுங்க. சரிங்க இல்லைங்க. அங்க வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. அம்மா எல்லாம் இங்க தான் இருப்பாங்க. அப்ப கூப்பிட்டு பாருங்க. அம்மா இருந்தாங்கன்னா வாங்கிக்கிங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கடவுளே இது வேறயா காட்டம்னாரு அந்த கீழே பாரி ஊத்திட்டு வாயில விழுந்தார். பாசே அங்க கேளுங்க. அப்படி கிடைக்கலன்னா எங்க மில்லுல கேளுங்க. எப்படி யாராச்சும் தருவாங்க. ரைட்டுங்களா? அப்படின்னா நான் சொல்லுங்க. நான் கொண்டு தரேன். நல்லா வந்தான் அங்கே இருக்கிறதுனால தான் அவன் பக்கம் போறதே அவன் போய் கொடுக்க மாட்டான். போய் பால் எடுத்தான். வேற ஏதோ வேலைக்கு போயிருக்கான். வேற எதுவும் வேலைக்கு போல பால் எடுத்துட்டு வரான். ஊர் வச்சு தீபக் திரும்பி நின்றான். டேய் டாட் பண்ணறா இறங்கி போய் அவுட் இல்ல நடுங்குதா? அவுட் ஆடுவாங்க. அவன பாரு விரல் நடுங்குதான். பேசில கேட்ச் பிடிக்கிறது முன்னாடியே ஓடுற. அவ்வளவுதான் கையில விடுது. டீமை காப்பாத்தணும்ல. ஒருத்தன் பேட்டிங் இறக்கி போறான்னு நீங்க அம்பையாரே எனக்கு வச்சுக்கிறீங்க. அடுத்தது மச்சி உன்னை அப்படியே சொல்லி நிறுத்திடுவாங்க. நீ டீம்ல இல்லையா புதுசா? தினேஷ் 101 ஏய் பாய் பேர் வா. ராஜா 4 ஓவர் 40 அடிக்கணும். இல்ல நான் இங்க அடிச்சிருச்சு. நீ அவுட் ஆனடா. ராஜா அவுட் ஆனடா. கூட அடுத்த மேட்ச் அடிக்கலாம் விடு. மேட்ச்லாம் அடுத்த மேட்ச் குட்டிக்கு போணும். அவ்வளோ ஜெயிச்சு அந்த மேட்ச். பால் ஏன் இப்படி தோண்டி அடிக்கிறீங்க அப்படியே சுத்தி போறா. நீங்க போய்ட்டு அவங்க கையால இருந்து பால் வாங்காதீங்க. கீழ போய் சுட்டு வாங்க. 200 காசு கொடு. 500 தரங்கடா. அது ஜெயிக்கணும். ரெடினா ராபேல்னா ஜெயிக்க மாட்டீங்களா? ஜெயிக்கல எதுக்கு வாழ்றீங்க? தினேஷே போதும் நமக்கு. நம்ம ஜெயிக்கிறோம். போடு ஆல்ரெடி பால் பேட் வேகமா சுத்து. அங்கலாம் இல்ல. அங்கதான்
அங்கே தானே குத்தி வருது. மொத்த போலிங்காக இருக்கிறாங்க. நல்லா இருக்கு கொஞ்சம் உள்ளார வா. நீ வேகமாக விடணும். நீ நவுறாம உன்னை விளையாட சொல்லி பல தடவை சொல்லிச்சு. அந்த பக்கம் எதுக்கு நவுந்து போகிறேன்? மூணு ஸ்டிக் அவுட் இந்த ஆப்ஷன் வந்து இது ரைட்ல வந்து ஆடுறேன். பிரேம எல்லாம் யாரோ போனாச்சுண்ணா அட வந்துட்டு இருக்காங்க. ஏய் பிரேம ஆடுற பிரேம. இன்னும் 4 கடக்குற ஏண்டா? போய் எடுத்து அப்ப அடுத்த பேட்டிங் ஆடலையா? இந்த மேட்ச் ஓடலாமா? என்ன பண்றது? அமைதியா இருக்கல. தினேஷனா ஆடலாம் பாரு. இந்த மேட்ச் சீரியஸ் ஆகி விட்டீங்க. சீரியஸ் ஆகலாம், நம்மளே ஆகலாம். இன்னும் 3க்கு 2 25 தான் வருவாங்க. இன்னும் 2 என்ன ரெண்டாவது மேட்சா? ரெண்டாவது மேட்ச் போன வாட்டி க்ளோஸ் விட்டாங்க. ரெண்டாவது மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. எப்படி இருந்தாலும் அடுத்த மேட்ச் இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு அவங்க பவுலிங் எடுப்பாங்க. ஒரு பேட்டிங் எடுத்து பின்னாடி 2 இல்ல தினேஷ். தினேஷ் நம்ம கான்ஃபிடென்ட்ல ஆடு. பின்னாடி 2 கிடையாது. நவீன் அண்ணா ஸ்கோர். நவீன் அண்ணா. ஓ அம்பேர்ண்ணா. ஸ்கோர் அண்ணே இங்கெங்கே வெடி போகுது. 30 23 அவ்வளவுதானா? அவுட் ஆகும்போது 20 இருந்துச்சு. என்னப்பா பால் சாக்கு கொடுக்குறீங்க? அடிச்சதுல சாக்கணும். சாக்கு ஆகிறதுக்குள்ள அடுத்து இன்னொரு சாக்கு. கரெக்டாக மாட்டிச்சு. வீடுக்கு திரும்பி இப்படி வச்சோன்னா மாட்டிக்கலாம். இப்படி பிடிச்சிருந்தா அடிச்சு கீழே விழுந்துருவேன். ஏய் அச்சி தினேஷ் பால்ரா ஓட்டி அச்சி இந்த ஆள் அவுட் பண்ணி காட்டுறேன். யாரா? நவீன. தெரியாம வரேன் சொல்லுங்க. ஆமா நான் முடிஞ்சு அவுட் பண்ணுவாங்க. சேலஞ்ச். இந்த ஆள் லெஃப்ட் சைடா வந்தாலும் ஆஃப் சைடா அடிப்பாரு. நீ ஆடுனா நீ எதிமரியா பாட்டுக்கு பா அப்படின்னு ஆடுவான் போடு. அம்மாடி ஒரு அடி வாங்கியா நாளை தாங்கல. எத்தனை அடி தான் வாங்குவேன்? கால்ல விழுந்துச்சு. அது இவன் மண்டையில மறைச்சிட்டான். தீர்வு இந்த இடத்துல எந்த கால்னே தெரியல. எனக்கு ஒன்று அடிச்சு முடிஞ்சு ஃபுல்டா தான். ரெடி குத்தி போடு. அது அதுவா அடிச்சு கீப்போ நான் போட்டது குஜீர் வந்து பட்டாசு மாதிரி. என்ன அது பேட் பிளாஸ்டிக் பேட் மாதிரி. குழந்தைங்க பேட் நல்லா இருக்கு. அதெல்லாம் அடிச்சா போகுது பாருங்க. குட்டில ஒரு மணி என்ன இருக்கு தெரியுமா? ரெடி நீதான் அடிச்சு விடு. இதெல்லாம் யாருமே பண்ண முடியாது இந்த டீம்ல. எங்க டீம்ல பண்ண முடியாது. இந்த டீம்ல இல்ல. இங்க இருக்கிற 25 பேர் யாருமே விளையாடல. டீம் போற போல சிங்கிள் தட்டறாரா. 2 கோல் பிடிச்சிட்டு 8 ஓவர் நிட்டியா? அவன் நல்ல பால் வாட்ச் பண்றாரா. பேர் என்ன பார்த்தேன். எடுத்து வந்து ஆச்சரியன்னு சொல்லிட்டு ஆனதெல்லாம் கரெக்டா மாட்டிச்சு கையில. குப்புக்குன்னு பிடிச்சிட்டு எப்போ வரும் பேட் நான் சொன்ன மாதிரி நவீன் அண்ணா. லாஸ்ட் ஒரு போட்டு முடிச்சு அடிச்சேன். அவர் ரொட்டேட் பண்ணி விடுன்னு சொல்லி அவர் சொன்னார். இவர் ரொட்டேட் பண்ணி விட்டா அப்படியே அடிக்காம அவரும் ரொட்டேட் பண்ணுறாரு. அவுட்டு பிரேமா அவுட்ராரு. அவுட் தான். ஏய் ஸ்டம்பி பிரேமா வாடா அவுட்ரா. பேட்டே உட்கார்றா. அப்போ நல்லா இருக்கும்போது இந்த மேட்ச் தோத்துட்டு நாங்கள் அப்படி பார்த்து விளையாட மாட்டோம்டா. எல்லாரும் ஒரே மாதிரி பிளேயர் தான்டா. ஜெயிச்சலாம், வெளியடி ஜெயிச்சலாம். ஏய் ஜெயிச்சலாம் பேட்டிங் காமிக்கணும். 30 அடிக்கணும் ஜெயிச்சலாம். கத்தி
இல்ல மண்ணு வேணா அரைப்படி இல்ல பால் ஸ்லோவா தான் வருது. வேற யாரும் இல்ல, நான் அதை அடிக்கிறோம்னா நம்ம இருக்காங்க. நானும் விட்டுவாங்க. ஜெயிச்சலா 2 ஓவர் தான் தட்டி விட்டு என்ன ஆடிட்டு இருப்ப நீங்க ஆடுங்க அந்த மாதிரி. அவன் அடிக்கிட்டோம், அவனையும் தட்டி ஆட சொல்றீங்க. யாரு அடிக்கிறது அப்புறம்? ஜெயிச்சது நான் 5 ஓவர்ல 8 ஓவர். பஞ்சாயத்து ஃபைனலுக்கு வந்துச்சு. அவர் எதுக்கு தான் சொன்னாரு தட்டி ஆடு. இதுதானே கொலையே இருந்துச்சு, அங்கேயே பண்ணிட்டாங்க. ஏன்னா கவினே ஈசிசிக்கு அவங்க கூட போயிட்டானா, பிளேயர் ஆகிட்டானா. 2 6 கமலுக்காக தினேஷ் ஓவரில் அடிச்சு. ஈசிசியோட மேனேஜரே கவின் தான் தெரியுமா? இது வர எறும்பு குஞ்சு பிடி எல்லாம் 2 ரன்பா. என்ன அஜித்தனா வாய்ப்பு கிடைச்சா ஆடணும். போடா போட 4 விக்கெட்டா சொல்றேன் நானு. இந்த மேட்ச் நீ உட்காந்து பிளான் பண்ணிட்டு நீ அவுட் ஆனா இல்லை? ஏன்டா போன மேட்ச் ஃபீலிங் இருந்தது. இந்த மேட்ச் நீ நிக்கணும். போர்னவினா அனந்த பால் இருக்கு. பிரேனா எப்படி நிக்கணும்? உட்காந்து மேட்ச் ஓகே. பிரவீன் நீ இல்லையா? எனக்கு பதிலா இதுதான். எங்கடா அந்த பையன் அபிசந்தா அவன் ரெடினா லவனா போலானா. ஜெயிச்சிரலாம். 6 ஓவர் மட்டும் தான். 6 ரன்னா போட்டா 2 பேரும் நின்னுட்டானுங்க எருமைங்க. டெஸ்ட் பத்தி நவீனா ஸ்கோர் அதேவா கடைசி 3 மேட்ச் அதுல டக்கம் 29. அது என்ன கிரேடோ என்ன கிரேட் பேரு? இந்த மேட்ச் சேர்த்து போன மேட்ச் அடிச்சிட்டீங்கன்னா அப்ப அப்படிதான் இருக்கும். வாய் கொலம்போ ஏதோ ஒரு பேர். 24 இருந்தாங்க ஒருமிச்சு அவர் போட்டோம். நீதானே எனக்கு பதிலா அடுத்தாரு ஐயா நடக்கிறார் அஜித் சார். ஓடுங்க ஏஜில அடிச்சுட்டு நிக்கிறாங்க. இது மாதிரி பண்ணீங்கன்னா வாங்க பட வச்ச ஸ்டுடியோ ஃபேனா நல்லா எட்டி வந்து 6 போற மாதிரி மம்டி தட்டா எடுத்து அடிக்கிறியா? பால் போலானா போனா எங்க அங்க குத்து போட்டுறா. டேய் வேற ரோல்ரா. ஸ்கூல்ல ஒரு பிள்ளை ப்ரோபோஸ் பண்ணி வச்ச மாட்டாங்க. ஆமா நீ வந்து பார்த்தேன். அஜி கூட பண்ணது இல்ல. தம்பி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க அவனுக்கு? ரசி கூட பண்ணல. எங்க அவங்க போயிருந்தாங்க ஈரோட்ல. எங்கடா நேத்து திங்கிறதுக்கு போனீங்க ஈரோடு? பைபாஸ்ல தான சுத்திட்டு இருந்தீங்க. எப்படி ஈரோடு போனீங்க? நான் பார்த்தேன். ஐத்தனா போனா அதானே போங்க. ரூபாய் 2 6 என்னடா பிரேன் நீ இன்னும் ஆடலையா? எனக்கு அந்த டீம் தோத்துட்டாங்க. மேட்ச் கேன்சல். நான் ஆடலையா இல்லடா. ஏய் ஆட வேண்டியது. அந்த எனக்கு வேற நான். அப்புறம் ஓடுறாங்க அப்புறம் ஆட்ட விடு. ராஜா vlog பண்ணுமா? எடுத்து பேசு. ஹலோ गाइस. ரெடினா போலானா. அஜி நீ ஜூம் பண்ற அஜி. முன்னாடி போய்ட்டு ஹலோ गाइस. கமெண்ட் விளையாண்டுறாங்க ஆட்ல. பாத்தீங்கன்னா அஜியான உடனே சடசடனா ஒரு 100 பேர் வந்து குஞ்சிடுவாங்க. என்ன பச்சைக்காட்டில் ஒருத்தர் வச்சு போட்டாங்க. காட்டுக்குள்ள
சலாத்து அப்பதான் போனான் நான் பார்த்துட்டு தான் போனேன். அதேதான் ட்ரை பண்ணி வீட்டுக்கு அப்படி போடு வெட்டடா அப்படி. இது எதுக்கு தெரியாம போடுறான்னு தெரியல சத்தியமா. எங்கேயும் தண்ணி தண்ணியோட எல்லா இடத்துலயும் தான் வெட்டி வெட்டி கொள்றாங்க. அப்போ பயம் இல்லைன்னு தான் அர்த்தம் எல்லாருக்கும். தாண்டாடுற போலீஸுக்கு என்ன பவர் இருக்கு நம்ம நாட்டுல. ஏறிக்க பார்த்துட்டு வந்து சஞ்சய் இருக்கிறான் ஆண் சீக்கிரம் பிடிச்சிட்டு இருக்கான். நான் வந்து கொலை பண்ணா நம்ம தண்டனை பொறுமையா இருக்கணும். நம்மளுக்கு ரத்தத்தை பார்த்தா அம்மா அப்படின்ட்டு ஜாலியா இருக்கிறனால அவனுங்களே ஓடி வெட்டிட்டு விளாண்டுக்கிறாங்க. இன்னைக்கு சண்டே வாங்கினா போதை போட மாட்டாங்க. சாட்டர்டேனாலே சண்டை கழுத்துல கடை இடத்துலன்னா எனக்கு தெரியல. ஒரு அந்த பீஃப் பிரியாணி கடை இருக்குல்ல அந்த சந்து இருக்குல்ல அதுல அவத்து இந்தியன் பேங்க் இருக்குமே. சரி சார் ஓ மலைக்கு போவோமே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவோம் அந்த road. வைன் சாப்பிட்டியே ஓடு ஓடு ஓடு. அப்ப சரக்கு பிரச்சனையா தான் இருக்கும் வைன் ஷாப்ல. இல்ல இல்ல 320 போட்டுருந்துச்சு. அதான் 320ன்றது என்னது? 320னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும். அது வந்து இந்த சரக்கு போடக்குள்ள தான் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கும். சரி, ஒட்டுக்கா உட்காந்து குடிச்சிருப்பாங்க. நீ ஃபிக்ஸ் ஆயிட்ட சரக்குன்ட்டு நான் வைன் ஷாப் ப்ரோ ஒரு ஆடிட்டாரு ப்ரோ மேல போயிருச்சு அதுக்கு சொல்லிட்டேன்டா. ஏய் என்னடா அப்படி சொன்னா இப்படி சொல்றீங்க இப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க. உடைச்சு போடு கமெண்ட் நியூஸ் பார்த்தீல 700 உள்ளதான் போட்டு தரணும். போட்டு தள்ளு. நான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். செகண்ட் ஸ்கோர் 36 இங்க 4-2 தலைவரே. அங்கேயா அடுத்து நமக்கு மேட்சா? லாஸ்ட் மேட்ச் தானே 4 மணிக்கு தானே 2 மணி 2 மணி அப்புறம் இன்னொரு மேட்ச் போடலாம். டைம் என்ன? இந்த மேட்ச் ஜெயிச்சா கேன்சல். ராஜா டைம் என்ன? இன்னொரு ஓவர் இருக்கா? என்ன பண்ணாங்க? இல்ல போகலாம்னு நினைச்சு பவுலிங் போகலாம்னு நினைச்சு. பார்த்தாரா எது பின்ன நீங்க எல்லாம் அடுத்த மேட்ச் போடுங்க, அமைதியா இருங்க. அடுத்த மேட்சா? பின்ன இந்த மேட்ச் ஜெயிக்கலன்னு நினைக்கிறீங்களா? என்னடா இப்படி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கீங்களா நீங்க? இரு வீடியோ ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன் நான். இவனுங்க அடி விட்டானுங்க. 2 விசில் அடிப்பான். அஜி அஜி ரெடி 6 அடிச்சுன்னா மேலே தூக்குறேன் ட்ரை போட. ஜீத் சுத்தலாம் நல்லா சுத்துறான். ஆனா கரெக்டா பாலுக்கு அதுக்கு 1 இன்ச்சு கேப்ல தான் 1 இன்ச்சியா இருந்தாலும் இன்னொரு இன்ச்சு காய்கறி வேணும்டா. பந்துக்கு போனா பேட் இப்படி அப்படியே தான் போகுது. போடு ஹெலிகாப்டர். அஜி வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ஓய் இறங்கடா குட்டி அட்ரா. ஸ்டண்ட் கேட்ச் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மேட்ச் 10 விக்கெட் போயிருச்சு. ஓப்பனிங் சரியில்லை. போன மேட்ச் யார் ஓப்பனிங் தெரியுமில்ல? புரியல எனக்கு. இந்த மேட்ச் யார் தெரியுமா? டேய் அக்காலி நான் தானே போன மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தேன் உங்களுக்கு. சசி அவர் என்ன சொன்னது தெரியுமா? ஓப்பனிங் யாருன்னு கேட்டார் அந்த மேட்ச். இந்த மேட்சா? இந்த மேட்ச் நான் இருக்கிறனால இந்த 2 வந்துச்சு இல்லையா? அதுவும் வந்திருக்காது. தட்டிட்டு ஒரு ரன் ஓடு. ஸ்டார்ட் பண்ணாரா? இங்க பாரு சிங்கிள் தட்டறா. பால் என்ன 4 பால் 5 பால் 3 பால் 4 பால் தான் இருக்கு. தட்டி விடு சிங்கிள் தட்டு. சிங்கிள் போ. அட்ரா ஸ்ரீசாந்த். அங்க பாரு பிஜி கின்னு பேசிட்டு இருக்காங்க நம்ம டீம்ல. ஏய் ஆட்ரா பேட் விடுறா. வேண்டியதாடா இல்ல ரன்னுக்கு தல்றா. அடி போடுறாங்க பாறா. ஒரு பவுலர் பார்த்து மறைச்சு அடி வெறி கொண்டு அடி. எத்தனை அடி போடுறாங்க பாரு உனக்கு. முன்னாடி பின்னாடி அடி. போடுறா. கம்முன்னு நான் பாட்டுக்கு இருந்திருக்கேன்டா. ஆட்டினால பாரு. கவின் வண்டி இருக்கு. விஜய் அப்புறம் இப்படி வருவா. என்ன இந்த மேட்ச் முடிஞ்சோன்னா போயிடலாம், கிளம்பலாம். சரி போய்ட்டு ரொம்ப டைம் எடுத்துக்காத, சீக்கிரம் முடிச்சுக்கோ. கேட்ச் வந்தா விட்டுறணும் அதானே. இங்கே உட்காந்தா நாயகமும் வந்துட மாட்டேங்குது. நிழல் தேடி விடும். ஆறு வைடு 19. ஐயோ அந்த பக்கம் போனேன். டம்மு டம்மு டம்முன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கிறானுங்க. மறைச்சிட்டு ஓடி வந்தானுங்க. போய் மூடிட்டு இருந்தாரு. மறைச்சிட்டு ஓடி வரானுங்க. போய் எடுத்துட்டு வா. மண்டபம் இருக்குதுல்ல
அங்க இருந்து